ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் இறைவனின் பார்வையின் இந்தியாவை உருவாக்குதல் பாகம் 1 பற்றி பார்க்கலாம். சுதந்திர தினத்தின் ஆன்மீக செய்தி. ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரத்தை கொண்டாடும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவிற்கு மிகவும் சிறப்பான நாள். இது மிகுந்த முயற்சி மற்றும் உறுதிப்பாட்டிற்கு பிறகு அமைதி, நாட்டின் மீதான அன்பு மற்றும் உல தூய்மை மற்றும் சத்தியத்தின் சக்திகளின் உதவியுடன் அடையப்பட்டது. சுதந்திரத்துக்கு முந்தைய நாட்களில் அனைத்து இந்தியர்களின் தியாகத்தை நாம் திரும்பி பார்க்கும்போது நமக்கு பெருமை ஏற்படுகிறது. மேலும் அவர்கள் தமது சொந்த மகிழ்ச்சி, வசதிகள் மற்றும் வாழ்க்கையை பற்றி சிந்திக்காமல் நாட்டிற்காக இவ்வளவு செய்திருப்பதை பார்த்து அவர்கள் அனைவரின் மீதும் மதிப்பு ஏற்படுகிறது. சில சமயங்களில் மிகவும் கடினமாக தோன்றியதை அனைவரின் ஒன்றுபட்ட சக்தியின் உதவியாலும் மிக அழகான, மகத்தான ஆன்மீக சக்தி நிறைந்த மற்றும் இறைவனை நேசிக்கும் இந்த நாட்டை பல வருடங்கள் அமைதியின்மை மற்றும் துக்கங்களுக்கு பிறகு சுதந்திரமாக காண வேண்டும் என்கின்ற இறைவனின் விருப்பத்தாலும் நாம் சாதித்துள்ளோம். இன்று இந்த மிகப்பெரிய மற்றும் கடினமான போரிலிருந்து நாம் வெற்றி பெற்று சுதந்திர இந்தியாவுக்கான வாயில்களை திறந்தபோது இறைவன் நம்முடன் இருப்பதாக உணர்கிறோம். இந்த செய்தியில் நாம் இறைவனின் பார்வையின் இந்தியாவை உருவாக்குவதற்கான 5 வழிகளை பார்ப்போம். பகுதி 1. ஆன்மீகத்தை நமது முன்னுரிமையாக மற்றும் சுய பிரதிபலிப்பை நமது பழக்கமாக ஆக்கிக்கொள்வோம். விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தில் பல முன்னேற்றங்கள் மற்றும் பல சாதனைகளுடன் நவீன இந்தியாவில் நாம் முன்னேறி செல்லும்போது நம் வாழ்க்கை பரபரப்பாகவும் செயல் சார்ந்ததாகவும் மாறிவிட்டது. நமது வழக்கமான நாட்களில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் உள்பட ஆண்கள், பெண்கள் என நாம் அனைவரும் நிறைய காரியங்கள் செய்கிறோம். அழகான வாழ்க்கைக்கான அழகான ரகசியத்தை இறைவன் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். தினமும் காலையில் குறைந்தது அரை மணி நேரமாவது தனக்காக கொடுங்கள். இந்த அரை மணி நேரத்தில் உங்கள் எண்ணங்களை அமைதிப்படுத்தி இறைவனின் ஞானத்தை கேட்டு அவருடன் துல்லியமாக தியானத்தில் இணைந்திருங்கள். ஒவ்வொரு இந்தியனும் இதை செய்தால் நாம் அனைவரும் இறைவனிடம் நெருக்கத்தில் வருவோம். மேலும் மகிழ்ச்சியாகவும் அகத்தில் மேலும் செழுமையாகவும் மாறுவோம். பகுதி 2. நமது உள்ளார்ந்த பலவீனங்கள் அனைத்தையும் நீக்கி குணங்கள் மற்றும் ஆற்றல்கள் நிறைந்த ஒரு நடத்தையை உருவாக்குவோம். இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனும் இறைவனின் குணங்கள் மற்றும் சக்திகளால் நிறைந்திருக்க வேண்டும் என்பதே இந்தியாவை பற்றிய இறைவனின் விருப்பமாகும். நாம் அனைவரும் பலவிதமான எதிர்மறைகள் மற்றும் பலவீனங்களின் தாக்கத்தின் கீழ் இருக்க பழகிவிட்டோம். நாம் ஸ்தூலமான அளவில் சுதந்திரத்தை அடைந்திருந்தாலும் நம்முடைய எதிர்மறை மற்றும் கெட்ட பழக்கங்களை அவரிடம் ஒப்படைப்பதன் மூலம் ஆழ்ந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். நாம் அதை செய்யும்போது நமது சுதந்திரம் மிகவும் ஆழமாக இருக்கும். மேலும் நமது நல்ல நடத்தை, பணிவு மற்றும் அனைவருக்கும் கொடுக்கும் தாராள மனப்பான்மை ஆகியவற்றால் முழு உலகத்திற்கும் தூண்டுதல் கொடுக்க முடியும். ஓம் சாந்தி.